நாடாளுமன்ற தேர்தல் தேதி எப்போது வேண்டுமென்றாலும் அறிவிக்கப்பட இருக்கும் நிலையில் அரசியல் கட்சிகளின் தேர்தல் பணி இறுதி கட்டத்தை தற்போது எட்டியுள்ளது. அந்த வகையில் கூட்டணி மற்றும் தொகுதி பங்கீட்டை தீவிரப்படுத்தியுள்ளது. தமிழகத்தில் ஆளும் கட்சியான திமுக தனது கூட்டணி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தையை முடித்துவிட்டு அடுத்த கட்டமாக தொகுதிகளின் எண்ணிக்கையும் அறிவித்துவிட்டது. விரைவில் எந்தெந்த தொகுதியில் எந்தெந்த கட்சி போட்டி என்ற அறிவிப்பையும் வெளியிட உள்ளது. ஆனால் அதிமுக மற்றும் பாஜக கூட்டணி அமைப்பதில் இழுபறி நீடித்து வருகிறது. இந்த நிலையில்தான் திடீர் திருப்பமாக தேசிய உழவர் உழைப்பாளர் கழக நிறுவன தலைவர் ஜோதிகுமார் தனது கட்சியை அதிரடியாக கலைத்துவிட்டு அதிமுகவில் இணைந்துள்ளது தற்போது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. தேசிய உழவர் உழைப்பாளர் கழக நிறுவன தலைவர் ஜோதிகுமார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.